சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மிக்கைல் சாலுக்கும் ஸ்லோமோ கிளிட்டர்மேன் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1961 லெனின்கிரேட் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஸோ டோர்னமெண்ட் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லெனின்கிரேட் 1961. ஸோ இது வந்து ப்ராபப்ளி கிளாசிக்கலாக தான் இருக்கணும். அதெல்லாம் கிளாசிக்கல் ஃபார்மேட்டே நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். மற்ற நிறைய டீட்டெயில்ஸ் பழைய ஆட்டங்களோட டீட்டெயில்ஸ் நிறைய நமக்கு கிடைக்காது. ஸோ இருக்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மிக்கல் சாலை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட பிளேலிஸ்ட் என்டையர் பிளேலிஸ்ட் அண்ட் அவருடைய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்கள் என் ஸ்க்ரீனில் நான் வந்து வைக்கிறேன். மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எவ்ரி டியூஸ்டே வந்து நம்ம தாலோட கேம் வந்து பார்க்குறது வழக்கம். ஸோ அதோட அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். வித் ஒயிட் பீசஸ் தால் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. கொஞ்சம் லென்த்தியான கேமாக இருக்கும் இது. கொஞ்சம் வந்து வீடியோ லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போவே சொல்லிடுறேன் நான். ஸோ D5 அதுக்கப்புறம் குயின்ஸ் கேம்பிட் வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் டிஃபென்ஸாக இருக்குது. ஸோ நைட் C3 அதுக்கப்புறம் நைட் F6 நைட் F3. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பிஷப் வந்து ஒன்று கிங் சைடில் டெவலப் பண்ண ட்ரை பண்ணணும் எதர் ஆன் திஸ் 2 ஸ்கொயர்ஸ். அப்படி இல்லைனா வந்து அந்த பிஷப் டெவலப் பண்ணுறதே அவாய்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரமிட் பான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க சிமிலர் டு த லண்டன் சிஸ்டம். ஸ்லாப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லண்டன் சிஸ்டம் ரிவர்ஸில் விளையாடுற மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டமேன் வந்து பிஷப்பை வந்து ஃபேன்ஷோட ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகிறாரு. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு வேரியேஷன் ஸ்லாவில். ஸோ E3க்கு அப்புறம் பிஷப் G7. ஸோ பிஷப் G7க்கு அப்புறம் அவர் பிஷப் டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல கூட பிளாக் வந்து இந்த பானை வந்து வெட்டிட்டு திரும்பவும் இந்த பிஷப்பை மூவ் பண்ண வைக்கலாம். பட் கேமில் வந்து அவர் கேசல் பண்ணிடுறாரு. தாலுமே வந்து கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணினதுக்கப்புறம் பான் C5. ஸோ சென்டரை வந்து உடைக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஸோ தட் பான்ஸ் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நைட்டை நேச்சுரல் ஸ்கொயரில் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு D-Take C5 விளையாடுறாரு. இப்போதைக்கு ஒரு பான் அப்பில் இருப்பார் தாள். ஸோ பான் அப் ஆனதுக்கப்புறம் அவர் D-Take C4 பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப்பால் அந்த பானை வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் ட்ரெயின் நடக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாரு அப்படின்னு நினச்சேன். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான ஆட்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து டேரெக்டாகவே என் கேமுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இந்த பொசிஷன் ரொம்ப என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன். இதில் ஒரு நைட் D7 வந்து டெவலப் பண்ணி அந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ மாடர்ன் மாஸ்டர்ஸ் அப்படின்றத விட ரீசெண்டாக பார்த்த நிறைய கேம்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது இந்த பான் அட்டாக் பண்ணும்போது இந்த பான் தேவையில்லாத பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை புஷ் பண்ணுவாங்க. எனிவே அது நமக்கு தேவையில்லாத பான். புஷ் பண்ணுறதுனால நம்ம நைட் அட்டாக் பண்ணுறோம் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ண பார்க்குறோம். அந்த பான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெட்டி தான் ஆகணும். இப்படி வெட்டும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது லாங் டைம் வீக்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நமக்கு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த 3 பீஸும் இந்த C5 இல்லாத போது ஸோ ஈஸியாக வந்து ரூக்கை வந்து அந்த இடத்துல போட்டு ப்ளஸ் பிஷப்பை ரீரோட் பண்ணி லைட் ஸ்கோரில் வச்சு இந்த நைட்டை எப்படியாவது ரீரோட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அதை வீக் பண்ண டெஃபினட்டாக டார்கெட் பண்ண முடியும். இது வந்து லாங் டைம் அட்வான்டேஜ். ஆனால் கேமில் இது எதுவுமே நடக்கல ஆக்சுவலாக. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா E4 அதே போல் இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. அவங்க வந்து வெட்ட வேண்டியது கிடையாது. அதுக்கு பதில் நைட்டை கூட மூவ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நைட் B6. பட் இன் தட் கேஸ் நம்ம வந்து அந்த பான் வந்து எக்ஸ்ட்ராவே நம்மளால் வச்சுக்க முடியும். ஏன்னா ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறதுல பிஷப்பை வெட்டுறதுக்கு நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் பிஷப் B3 அல்லது பிஷப் E2 வச்சுட்டு கேமை கன்டினியூ பண்ண முடியும். என்னென்னா பிளாக் வந்து தன்னுடைய டெவலப்மெண்ட் அக்ஸலரேட் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பட் ஒரு பான் வந்து டவுனாக இருக்கிறாரு. அவர்கிட்ட பிஷப் பேர் இருக்குது, இவர்கிட்ட பிஷப் பேர் இருக்குது. பட் இன்னும் ரூக்கை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வழி இன்னும் பெருசாக கிடைக்கல. ஏன்னா B3 மாதிரியான மூவ்ஸ் விளையாடுறது ரொம்ப ரிஸ்கி. பிஷப் D2 கொஞ்சம் பாசிவாக இருக்கும். ஸோ இதான் வந்து பானுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷன். பட் கேமில் E4 வந்து விளையாடுறாரு டைரெக்டாக அந்த பானை வெட்ட விட்டுறாரு. E5க்கு அப்புறம் என்ன அது இந்த பானை எப்படி வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. F1 கூட மூவ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா நைட் D7க்கு அப்புறம் இந்த இடத்துல அவர் வந்து நைட் D5 வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. E7 பானை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இன்னொரு வேரியேஷன் நிறைய பேருக்கு தோணக்கூடிய வேரியேஷன் நம்ம வந்து பானை புஷ் பண்ணி ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ணி விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி தோணும். இதுவும் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். பட் பிளாக்குக்கு அந்தளவுக்கு டேமேஜ் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா பிஷப் இன்டு E6 F இன்டு E6 அண்ட் தென் இது வந்து ஒரு லாங் ரீமனரிங்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து நைட் C7 ஃபோர்க் பண்ணாலும் கூட அதுக்கப்புறம் நைட் G5 அண்ட் தென் இந்த பான் வில் சிம்ப்ளி மூவ் ஃபார்வர்ட். ஸோ அந்த பானை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வீக்னஸ்க்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிஷப் பேரை விட்டது மட்டும்தான் மிச்சம். ஸோ அதனால் E6 பற்றி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சரியான நகர்வாக இருக்காது. சில வேரியேஷன்ஸில் டெஃபினட்டாக E6 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ நைட் டு D5 இந்த இடத்துல கூட இன்னொரு மூவ் நம்ம நிறைய பேருக்கு தோணும். இப்போது இந்த பானை தானே அவர் அட்டாக் பண்ண வராரு. அப்போ நம்ம வந்து E6 விளையாண்டா என்ன அப்படின்ட்டு நைட் C7 போயிட்டு நம்ம ரூக் அட்டாக் பண்ண முடியும். ரூக் B8 வந்தது பிறகு நம்ம வந்து பிஷப் டு F4 அல்லது வந்து பிஷப் டு G5 இந்த மாதிரி மூவ்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த காரணத்தினால
E6 கூட நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அது கவுண்டர் அட்டாக் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அத கண்டுக்கல. நீ வேணா வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டிர்றாரு. வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிங் H8 போனதுக்கப்புறம் இந்த ஃபோர்க் பண்றாரு. ஸோ நைட் டேக்ஸ் E5, பிஷப் இன்டு E5 அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க். இதான் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இதுலருந்து தப்பிக்க முடியுமா? முடியாதா? குயிக்கா 2 மூவ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். உடனே பார்த்த உடனே. ஏன்னா நம்மளோட நைட்டுமே இங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. அப்ப கவுண்டர் அட்டாக் பண்ணி நம்ம வந்து நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, பிஷப் F6 போறாரு. இந்த இடத்துல பிஷப் F6 போனா நம்ம நைட்டால இங்க பிஷப் வெட்டிக்கலாம்னு பார்த்தா ரூக் இன்டு C5 ரூக் இன்டு C8க்கு அப்புறம் நைட்டுக்கு பாதுகாப்பு வந்துரும். ஸோ அதனால ஆல் இன் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவலான கேம் தான். ஆனா தால் வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு டாக்டிஸ் வந்து பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, அ ரூக்கால நைட்ட வெட்டிர்றாரு. அவரோட பிளான் என்ன அப்படின்னா, அவர் பிஷப்பால வெட்டினதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா, அன்டிஃபெண்டா இருக்கு. ஸோ ரூக் C7 போனதுக்கப்புறம் பிஷப் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஒரு பான் வந்து டிராப் ஆயிடுது. ஆனா இன்னமும் வந்து 2 பேருக்கும் வந்து டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகல. ஜஸ்ட் அந்த பீஸ டெவலப் பண்ணா போதும். ரூக் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஒரு 19, 20 மூவ்க்குள்ள ஒரு பான வந்து அவரால வின் பண்ண முடியுது. ஸோ இந்த வின் பண்ண பான அவர் வந்து ஹோல்ட் பண்ணி கேம கன்வெர்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த கேம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எண்ட் கேம் இது ஆக்சுவலா. நம்ம கன்வர்ஷன் பண்றது. ஏன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஷப் பேர் இருக்குன்றதுனால ரொம்ப கஷ்டம். பிஷப் E5 சென்ட்ரலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பிஷப் H6, பிஷப் F5 விளையாடுறாரு. இந்த பொசிஷன்ல வந்து பிஷப் டேக்ஸ் B2 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ரூக் B1 இருக்கு நமக்கு. ஸோ ரூக் B1 இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு சரியான நகவா இருக்காது அப்படின்றது தான். ஸோ பிஷப் G7க்கு அப்புறம் பிஷப் E3 அண்ட் தென் நீங்க ரூக்க கூட இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரூக் அட்டாக் பண்ணும்போது கவுண்டர் அட்டாக் தான் சரியான நகர்வு. அகெயின் நீங்க வந்து ரூக்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ரூக் வந்து ட்ராப் ஆயிடும். எனிவே நீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, நீங்க கவுண்டர் அட்டாக் தவிர வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல. இந்த வேரியேஷன்ல நம்ம இந்த ரூக்க வெட்டினது மட்டும் இல்லாம இந்த பான்ஸையும் நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தால பிஷப் டேக்ஸ் B2 வந்து அதுக்கு வந்து அவரு அந்த மாதிரி விளையாடல. ஸோ பிஷப் F5 டைரக்ட்டா வந்து விளையாடுறாரு. ஸோ தட் ரூக் B1 வராது அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. ஸோ பிஷப் வந்து D5ல வைக்கிறார். நீ B2 வெட்டினா நான் வந்து B7 வெட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. பட் ஓகே ஃபர்ஸ்ட் பிஷப் டேக்ஸ் B2 அந்த பானை வந்து குடுத்துடுறாரு திரும்ப. ரூக் E1 திரும்ப வந்து பிஷப் D7 போறாரு. இந்த பொசிஷனில் வந்து ரூக் E1க்கு அப்புறம் அவர் பிஷப் D7 விளையாடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, மேபி அவர் வந்து C6 விளையாடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே பான் வந்து ட்ராப் ஆகிடுது. ட்ராப் ஆனதுக்கப்புறம் ரூக்கை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இங்கே வந்து ஹாப்பியாக வந்து டால் வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு எப்பவும் போல் அந்த பான் வந்து திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஏன்னா B2ல இருந்த பானை B7ல இருந்த பானை வந்து வெட்டிடுறாரு. ஸோ அதனால் திரும்ப தால் வந்து ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி என் கேமில் ஒரு பான் அப்பில் இருந்தால் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. பட் இங்கே எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரியான என் கேமில் ஆப்போனண்ட் தப்பு பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த என் கேமை கன்வெர்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் அவங்க வந்து பர்ஃபெக்டாக விளையாடுறாங்க, அக்யூரேட்டாக விளையாடுறாங்க அப்படின்னா நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 30, 40 மூவ் எப்படி நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஸோ பிஷப் B5 G3 ஏன்னா இங்கே ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் பிஷப் B5ல வைக்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த வழியாக உள்ளே வர போகிறேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் ஏ பான் அட்வான்ஸ் பண்ண இவர் கிங் G2 வராரு. அதுக்கப்புறம் பிஷப் A2. இப்போ இங்கேயும் நான் பிளாக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்றாரு. சரி அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பை மூவ் பண்ணிட்டு இந்த ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறாரு. ஸோ தட் நம்ம பானை மூவ் பண்ணிட்டு டார்க் ஸ்கொயர் வழியாக உள்ளே போகலாம் அப்படின்றது அவரோட ஐடியா. ஸோ அதே போல் அதை ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E5 வந்துடுறாரு. அந்த ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பிளே பிளாக் வந்து விளையாடுறதுக்கு. ஸோ F4 விளையாடுறாரு. F4க்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்போட பாதுகாப்பில் அந்த பானை வந்து பிஷப் அட்டாக் பண்ண உடனே பிஷப் நகர்ந்துடுது. அதுக்கப்புறம் கிங்கை ஃபைனலாக வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் கிங்கோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியாவது நம்ம இந்த பான் கிட்ட போயிட்டோம் அப்படின்னாலே போதும். ஆனால் ரொம்ப ஈஸி கிடையாது அது. ஏன்னா 2 பிஷப்பும் வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி சென்டர் ஆஃப் த போர்டில் வச்சாலே போதும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கிங் சைடில் மெஜாரிட்டி வேறு இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால. அதனால் பிளாக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டியிருக்கும். கிங் H4 பிஷப் F2 செக்கு. இந்த பொசிஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக கிங் H4 ஐடியா கிங்கை வந்து உள்ளே கொண்டு போகிறதா ஐடியா. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து ட்ரிக் பண்ணலாம் ஒயிட்டை. எப்படி அப்படின்னா பிஷப் C5. ஏன்னா அது பிஷப் C5 அப்படின்னு பார்த்தா நம்ம உள்ளே போக முடியாது. உள்ளே போனீங்கன்னா செக் மேட்டு. பிஷப் E7 மேட்டு. ஸோ அந்த காரணத்தால் ஒரு பிஷப் F2 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிங் வந்து G5க்கு போகுது. இப்போ செக்மேட் கிடையாது. ஸோ இன் டைமில் வந்து அந்த பிஷப் வந்து C5 ஸ்கொயரில் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதையாவது தடுக்கலாம்னு சொல்லி அவர் F6 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F8. ஸோ இப்போ அந்த முக்கியமான டயகனலான அந்த A3யில் இருக்கக்கூடிய A3லேருந்து F8ல் இருக்கக்கூடிய டயகனல் வந்து தால் வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் பிஷப் G7 பிஷப்பை ட்ரேட் பண்ணிடுறாரு ஹாப்பியாக. ஸோ இந்த பொசிஷனில் ஈவன் ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E7. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாம்பிள் பிஷப் E7 அவங்க இங்கே செக்கே கொடுக்க முடியாது. இதுதான் வந்து விஷயம்.
செக் கொடுத்தானா G6 பான் ட்ராப் ஆகிடும். நீங்கள் ஏதாவது ரேண்டம் மூவ் தான் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு A5 மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம H4 விளையாடலாம். ஸோ நம்ம வந்து பிளேவை டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டரலாக இந்த பிஷப்பை எங்கேயுமே மூவ் பண்ண முடியும். இப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கூட தென் பிஷப் F6 செக் வைக்கலாம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிங்கை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக பாஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வின் பண்ணிடலாம். அந்த காரணத்தில் பிஷப் E7 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் தால் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறமும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்ன பண்ணால் கிங் உள்ளே வந்ததுனால அவருக்கு H6 G5 செக் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அவர் கிங் F6 வந்து விளையாடுறாரு. கிங் F6க்கு அப்புறம் அவர் இந்த H4 G5 செக்கு, H×G5 செக்கு, திரும்ப செக்கு, கிங் G3. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு. ஸோ கிங் வந்து பின்னாடி வர மாதிரி ஆகிடுது. ஸோ கிங் E5 வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் C8, பிஷப் C8க்கு அப்புறம் அவர் பிஷப் C4 போட்டு அட்டாக் பண்ணோன்னு A3 போயிடுறாரு. A3க்கு அப்புறம் A5, கிங் F3, பிஷப் F7. இந்த இடத்துல எப்படி ப்ரோக்ரஸ் மேக் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிங்கை தொலைவாக கொண்டு போனோம் அப்படின்னா அவர் உள்ளே வந்துடுவார். அப்படி உள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், பிஷப்பை வச்சு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக டிஃபென்சிவ் ஆகிற மாதிரி தெரியும். அதேமாதிரி இந்த பானை வந்து லைட் ஸ்கோரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே பிஷப்பை வச்சுட்டு 2 பக்கமும் இருக்கக்கூடிய பானையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லிட்டரலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், அதாவது ட்ரா. பிஷப் G8, கிங் E3, அதுக்கப்புறம் பிஷப் F7, பிஷப் to F3, பிஷப் G8. ஸோ இப்படி ஷஃப்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிஷப் A2, பிஷப் E2, பிஷப் D5, பிஷப் D1 அண்ட் தென் பிஷப் G8, கிங் C3 வராங்க, பிஷப் F7. ஸோ லிட்டரலாக மூவே எதுவுமே கிடையாது. இப்போ ஆனால் தால் வந்து இங்கே ட்ரிக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வெட்ட முடியாது. ஆக்சுவலாக வெட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பின்னாடி வந்துட்டு G பண்ண அட்டாக் பண்ண நினச்சிங்கன்னா நமக்கு F பான் வந்து பாஸ் பண்ண ஆகிடும். ஸோ லூசிங் மூவ். ஸோ அதனால் அவரால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ பிஷப் E8 போயிட்டு பிஷப் D1 வராரு, பிஷப் F7 வராரு, அதுக்கப்புறம் பிஷப் F3, பிஷப் A2. எதை தான் நடக்க போகுது, ட்ரா தானே ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அவர் வந்து பிளாக் வந்து மிஸ்டேக் பண்ணுவார் கொஞ்சம் நேரத்தில். பிஷப் C6, பிஷப் G8, பிஷப் B5 அண்ட் தென் பிஷப் D5. நீங்கள் ரேண்டமாக வந்து மூவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணாமல் வேறு ஏதாவது ரேண்டம் மூவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஆப்போனண்ட் வந்து பொறுமையை இழந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையான பொசிஷனில் கேமை கொண்டு போகிற அந்த ஒரு திறமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கால்சன் மாதிரி வேறு யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது, ட்ரை பொசிஷனில் கிரைண்ட் பண்ணுவார். என்ன சொல்கிறது, தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ கிரைண்ட்ஸ் த வாட்டர் ஆஃப் த ஸ்டோன் அப்படின்ற மாதிரி, ஸ்குவீஸ் வாட்டர் ஆஃப் த ஸ்டோன்ற மாதிரி. ஸோ என்ன காரணத்துக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இது வந்து ட்ரா நீங்களே முடிவு பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சாதாரணமான ஒரு 1400 இல்லை வந்து 1600-1800 பிளேயராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லீச்சஸ்லேயோ இல்லை ஃபிடேவோ எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ வந்து ட்ரான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து நம்ம வந்து உட்காரக்கூடிய பொறுமையை நம்மளால் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கீ இஸ் தட் பேஷன்ஸ், அதாவது பொறுமையாக இருக்கணும். நம்ம பேஷன்ஸோடு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கேமை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். திரும்ப அதே மாதிரி இங்கே ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா ட்ரேடிங் இஸ் குட் ஃபார் ஒயிட், சப்போஸ் யூ ஓன்ட் ட்ரேட். ஸோ கிங் B3, பிஷப் C6, பிஷப் E2, A4 செக். அதுதான் அந்த பொறுமை இழந்த மொமெண்ட். இது தான் அவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ, பிஷப்பை ரேண்டமாக அங்கேயும் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதே போல் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாலும் கேம் வந்து ட்ரா ஆகிருக்கும். ஆனால் பொறுமை இழந்த கிட்டமேன் வந்து A4 செக் கொடுத்து கேமை விட்டுறாரு. இப்போ ஏன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த பான் நமக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் லைட் ஸ்கோரில் ஃபிக்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிளண்டர் இது ஆக்சுவலாக. எங்ககிட்ட லைட் ஸ்கோர் பிஷப் இருக்குது, நீங்கள் பானை லைட் ஸ்கோரில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி அது நல்ல மூவாக இருக்கும். ஸோ கிங் F6 அண்ட் தென் கிங் C5 போயிட்டு அட்டாக் பண்ணுறாரு. நிறைய மூவ்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பிஷப் D1 விளையாடலாம், டேரெக்டாக கூட பிஷப்பை இங்கே வைக்கலாம். பட் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு, சும்மா கிங் C5 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணி பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் ஏதோ அவர் பார்க்காத மாதிரி தென் ஃபைனலி பிளேஸ் பிஷப் B5. ஸோ இங்கே அவர் ரிசைன் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வெட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிங் டேக்ஸ் B5 அண்ட் தென் இந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும். எக்ஸாம்பிள் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிங் டேக்ஸ் A4. இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா திரும்ப அகெயின் இந்த பான் வந்து பாஸ் ஆக போகுது. ஸோ அதனால் பிரச்சனை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ரிசைன் பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான காரணம், இல்லைங்க நம்ம வந்து பிஷப்பை இது பண்ண வேண்டாம், நம்ம வந்து கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாதாரணமாக பிஷப் இன்ட்டு A4 விளையாடலாம். இப்போ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனால் கூட நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய இந்த G4 பான் அல்லது இந்த பானை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து இதுதான். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த 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 டயக்னலை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் ஐ கேன் ப்ளே திஸ் மூவ். லெட்ஸே, ஏன்னா இப்போ நம்ம இங்கே போய்ட்டு இப்படியும் இந்த பக்கமும் வர முடியாது. கிங் வந்து அந்த மாதிரி ஒன்று பொசிஷனில் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த 2 ஸ்கொயர் மட்டும் தான். இந்த ஸ்கொயர் வர்றது வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த ஸ்கொயர்லேருந்து இப்படி வரலாம், அப்படின்னா டேரெக்டாக இப்படி வரலாம். இதான் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ பிளாக்னால அந்த உள்ளே வர முடியாது. ஸோ அதனால் ரிசைன் பண்ணுறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த பாஸ் பண்ண தடுக்கவும் முடியாது.
ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து மிக்கைல் சார்லோட கேம் மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் வந்து பழைய கேமில் நிறையா கேமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பிளேயராக தான் இருந்தார். ரொம்ப பயங்கரமான அட்டாக்கிங் கேம்ஸ் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. பட் அது இல்லாமல் அவருடைய நோட்டபிள் கேம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேம் கிட்ட நான் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். நோட்டபிள் கேம்ஸ்னால் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஆட்டங்கள். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மிக்கைல் சார்லோடைய பிளேலிஸ்ட் டால் த சாக்ரிஃபைஸ் ஜீனியஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அதை பார்க்க முடியும். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறதுனால பக்கத்தில் ஒரு வேர்டு தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ அங்கே வந்து நிற்கும். ஸோ கிட்டத்தட்ட 1300 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்கலாம். ஸோ என் ஸ்க்ரீனில் நான் சொன்ன மாதிரி மிக்கைல் சார்லோட வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ எவ்ரி சண்டே நம்ம கிளப்பில் வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.